தங்கம், பித்தளை, வெள்ளி எல்லாம் சேர்ந்தே இந்த உடம்புல 10 கிராம் தான் இருக்குது. அதனால் தேவையோட அதிகமாக சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ளாமல் கொத்தமல்லி விதையிலிருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த கொத்தமல்லி விதையிலிருந்து வைட்டமின் டி கிடைக்குதா, தோல் வியாதி எல்லாம் கம்ப்ளீட்டாக குணமாயிடும். மூளையிலேருந்து எடுக்கிற எண்ணெய்க்கு அவ்வளோ விலை. லேவண்டர் மிக மிக குறைந்த விலை 20,000. நெல்லிக்காயை போல 100 மடங்கு அதிகம். ரோஸ் கிப்பில் நம்ம நெல்லிக்காயில் தான் வைட்டமின் சி அதிகம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் வைட்டமின் ஏபிசிடிஇ தான் மார்க்கெட்டில் மருந்து கடையில் கிடைக்குது. இதை சாப்பிட்டு நீங்கள் ஏமாந்து உடல்நலம் பெறவே முடியாது. இரும்பு சத்து வேணுமென்னா மஞ்சள் கரிசலாணி கீரை, பேரிச்சம்பழம், வெந்தயம் இவற்றை சாப்பிட்டா போதும். அதில் இரும்பு சத்து எவ்வளவு தேவையோ இந்த உடம்புக்கு அதை போல் 10 மடங்குக்கு மேலே இருக்கு. ஆனால் காய்கறி கீரை பழங்களில் தேவையை விட அதிகமாக சத்துக்கள் போனால் அந்த தேவையை விட அதிகமான சத்துக்கள் சாதாரணமாக மலத்தில் எந்த விதமான உடம்புக்கு தொந்தரவு பண்ணாமல் வெளியேறிடும். ஆனால் மாத்திரை வடிவில் நீங்கள் இரும்பு சத்து மாத்திரை வடிவில் போனீங்கன்னா அது மிக எளிதாக வெளியேற்ற முடியாது. அது இந்த சிறுநீரகம் போராடி கஷ்டப்பட்டு உடல்நலத்தை கெடுத்து போராடி வெளியேற்ற வேண்டியது இருக்கும். தேவையில்லாமல் இரும்பு பித்தளை எல்லாம் உடம்புக்குள்ளே நுழைஞ்சி தேவையை விட அதிகமாக உடம்புல நுழைஞ்சி உடம்பு கெடுதி பண்ணும். அதனால் தேவையை விட அதிகமாகாமல் நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுக்கணும்னா இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் மூலமாக தான் உலோகச்சத்துக்கள் நாம் சாப்பிட வேண்டும். ஏன்னா அந்த உலோகச்சத்துக்கள் தண்ணீரில் கரையக்கூடிய நிலைமையில் இருக்கு. மஞ்சள் கரிசலாணி கீரையில் இரும்பு இருக்குன்னா இரும்பு தண்ணீரில் கரையும். அதே மாதிரி நெரிஞ்சிலும் உள்ள கால்சியம் இருக்குன்னா அந்த கால்சியம் தண்ணீரில் கரையும். புரியுதா? நமக்கு எவ்வளவு கால்சியம் தேவையோ அதை போல் ஒரு 100 மடங்கு அதிகமாக இருக்குது நெரிஞ்சில் முள்ள. அது நெரிஞ்சில் முள் ஒரு 70 வயசு பெரியவர் ஒருத்தர் சேலத்திலேருந்து என்னுடைய கேம்புக்கு வந்தார். தக்கர் பாபா வித்யாலயாவில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 4 to 7 இலவச இயற்கை மருத்துவ முகாம் இலவசமாக நடைபெற்று இருக்கு. அதுக்கு கேள்விப்பட்டு ஒரு பெரியவர் சுமார் 70 வயசு சேலத்திலிருந்து வந்தார். வந்து அந்த தக்கர் பாபா முகாமை கலந்துக்கிட்டார். மிக சூப்பராக. அன்னைக்கு நான் பழங்கள், காய்கீரை விட சுமார் 500 மடங்கு கால்சிய சத்துக்கள் நெரிஞ்சில் முள்ள அதிகமாக இருக்குது அப்படின்ட்டேன். உடனே அன்னைக்கே எங்கள் மருந்து கடை, எங்கள் வீட்டில், எங்கள் மருத்துவமனையில் நெரிஞ்சில் முள் 2-3 பாக்கெட்டை வாங்கிட்டார். 50 கிராம் பாக்கெட்டு ஒரு 3 வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போனார். டெய்லி காலையில் மாலையில் 1 ஸ்பூன் நெரிஞ்சில் முள் சாப்பிட்டே வந்தார். 1 மாதம் கழித்து திருப்பி தக்கர் பாபா வித்யாலயா மீட்டிங் அட்டன் பயிற்சியில் கலந்து கொள்வதற்காக வந்தார். வரும்போது சேலத்துலேருந்து மெட்ராஸ் வரும்போது பஸ்ஸில் இடம் கிடைக்கல. சரின்னு சொல்லி எப்படியாவது கூட்டத்துக்கு போகணுன்னு சொல்லி சேலத்தில் பஸ்ஸில் ஏறி சென்னை வரையில் நின்றுக்கிட்டே வந்தார். வயசு 70. அவர் சொல்கிறார், என்னால் 100 அடி நடக்க முடியாது சார், முழங்கால் வலி அப்படி வலிக்கும். நான் சேலத்தில் ஏறி சென்னை வரலையும் பஸ்ஸில் நின்றுட்டே வந்தேன் சார். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் சார். நெரிஞ்சில் முள் தான் சார் சாப்பிட்டேன் 1 மாதம். காலையில் மாலையில் 1 ஸ்பூன். நீங்கள் சொன்னதை கேட்டு சாப்பிட்டேன் சார். அவ்வளவு எலும்பு ரொம்ப சூப்பராகிடுச்சு சார். நல்லா ஓடுறேன், நல்லா நடக்கிறேன். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி போன இடமே தெரியலை சார். என்னால் ஓட முடியுது, நடக்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. பாருங்கள், உணவுனால தான் வியாதி. அப்போ கால்சியம் பற்றாக்குறை நீக்கணும்னா பழங்கள், காய், கீரை, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாமிசம், அசைவத்தை விட 100 மடங்குலேருந்து பல 200 மடங்கு வரையிலும் கால்சியம் அதிகம். இதில் நெரிஞ்சில் முள் இருக்க கால்சியம் எப்படி இருக்குது? தண்ணீரில் கரையக்கூடியது. தேவையோட அதிகமாக சாப்பிட்டா சாதாரணமாக மலத்தில் கரைஞ்சி போயிடும், சாதாரணமாக சிறுநீரில் போயிடும். அது உடம்பை எந்த விதமான ஆபத்து உண்டாக்காமல் வெளியேறும். புரிஞ்சுக்கிட்டீமா? அதனால் நமக்கு தேவை எவ்வளவு கால்சியமோ ஒரு நாளைக்கு தேவை 1 கிராம் கால்சியம் தான் நமக்கு தேவைப்படும். இந்த ரெக்கமெண்டட் டோஸ் ஆஃப் அளவுன்னு சொல்லலாம் பட்டியலிட்டு போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு கால்சியம் எவ்வளவு தேவை, அயன் எவ்வளவு தேவை, பொட்டாசியம் எவ்வளவு தேவை எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் படித்து பார்க்கணும். ஆமாம், தங்கம், பித்தளை, வெள்ளி எல்லாம் சேர்ந்தே இந்த உடம்புல 10 கிராம் தான் இருக்குது. அதனால் தேவையோடு அதிகமாக சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ளாமல் எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. பேசாமல் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, மஞ்சள் கரிசலாணி கீரை, நெரிஞ்சில் முள் இந்த மாதிரி சாப்பிட்டு போகலாமே. இந்த உலகத்திலேயேவும் வைட்டமின் டி கிடைக்கிற உணவு ஒன்றுமே இல்லை. ஆனால் கொத்தமல்லி விதையில் மட்டும்தான் வைட்டமின் டி கிடைக்குது.
வைட்டமின் டி பற்றாக்குறையினால 100க்கு 90 பேருக்கு வியாதி இந்த உலகத்தில். வைட்டமின் டி எல்லாரும் ஜெர்மனி, இங்கிலாந்து, அயர்லாந்து இந்த மாதிரி சூரிய வெளிச்சமே கிடைக்காத நாடுகளில் எல்லாரும் சூரிய வெளிச்சத்துக்காக ஏங்குறாங்க. சூரிய வெளிச்சம் வந்த உடனே எல்லாரும் எல்லா வேலையை விட்டு லீவ் போட்டு சூரிய வெளிச்சத்தில் குளிக்க போயிடுறாங்க. சூரிய வெளிச்சத்தில் ஏன்னா வைட்டமின் டி சூரிய வெளிச்சத்தில் மட்டும்தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட வைட்டமின் டி பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு இறைவன் ஒரு விதையை படைச்சிருக்கார். அந்த விதைக்கு பெயர் கொத்தமல்லி விதை, கோரியாண்டர் சீட். இந்த கொத்தமல்லி விதையிலிருந்து எடுக்கிற வைட்டமின் டி இருக்க மிக உயர்ந்தது. அது எங்ககிட்ட கிடைக்குது. கொத்தமல்லி விதையிலேருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட் எங்கிட்ட இருக்குது. அதைத்தான் நாங்கள் டானிக்காக பயன்படுத்துகிறோம். அந்த கொத்தமல்லி விதையிலிருந்து வைட்டமின் டி கிடைக்குதா, தோல் வியாதி எல்லாம் கம்ப்ளீட்டாக குணமாயிடும். அதனால் என்னென்ன சத்துக்கள் எதில் இயற்கையாக இருக்குது, அவ தேவையை விட அதிகமாக சாப்பிட்டாலும் உடம்புக்கு எந்த கெடுதியும் பண்ணாது. அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம இந்த மாதிரி உலோக சத்துக்களையும் வைட்டமின் ஏபிசிடியையும் பயன்படுத்த வேண்டும் நம்ம உணவில். இப்போ வைட்டமின் டி உலகத்திலே கிடைக்கிறது என்ன தெரியுமா? கொத்தமல்லி விதையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணெய். கொத்தமல்லி விதையிலிருந்து கிடைக்கிற எண்ணெய். இந்த மூலிகை எண்ணெயெல்லாம் விலை என்னன்னு தெரியுமா? சாதாரணமாக ஒரு மறிக்கொழுந்து விலை கிலோ 60,000. வெட்டி வேலேருந்து எடுத்தா எண்ணெய் கிலோ 30,000. சந்தனக்கட்டையிலேருந்து எண்ணெய் எடுத்தா கிலோ 18 லட்சம். ஒரு கிலோ சந்தனக்கட்டையே 15,000 20,000. கிட்டத்தட்ட மிக குறைந்த விலைக்கு சந்தன எண்ணெய் கிடைச்சா கூட ஒரு கிலோ 10 லட்சம் ஆயிரும். கிலோ 10 லட்சம். மல்லிகைப்பூலேருந்து எண்ணெய் எடுத்தால் கிலோ 1,80,000. மல்லிகைப்பூலேருந்து எண்ணெய் எண்ணெய் அவ்வளோ விலை. மூளையிலேருந்து எடுக்கிற எண்ணெய்க்கு அவ்வளோ விலை. லேவண்டர் மிக மிக குறைந்த விலை 20,000. 20,000த்துக்கு குறைஞ்சி லேவண்டர் கிடைக்கவே கிடைக்காது. சாதாரணமாக ரோட்டில் இருக்கிற துளசிலேருந்து எண்ணெய் எடுத்தாவே கிலோ 10,000 ரூபா ஒரு கிலோ துளசி எண்ணெய். அவ்வளோ விலை மதிப்பு மிக்க எண்ணெய்களை தயாரித்து நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த எண்ணெயில் வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் எல்லாம் இருக்குது. அதில் அதிகமாக இந்த உடம்புக்கு தேவைப்படுற மிக அற்புதமான சத்துக்களை படைத்தது எது? வைட்டமின் டி நிறைந்த கொத்தமல்லி விதை எண்ணெய். கொத்தமல்லி விதை எண்ணெய் இல்லாமல் நோயாளிகளை குணப்படுத்தவே முடியாது. அதனால் பற்றாக்குறையினால தான் நமக்கு உடம்புல வியாதி. அந்த பற்றாக்குறையை நீக்குவது எப்படி என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டால் நோயாளிகளை மிக எளிதாக குணப்படுத்தலாம். நோயாளிகளை மிக எளிதாக பயன்படுத்தும். அதே போல் வைட்டமின் இ இந்த உலகத்திலேயே அதிகமாக இருக்குது. வீட் ஜாம் ஆயில், கோதுமையில் முளை வருதுல்ல, அந்த முளையை மட்டும் பிரித்து எடுத்து அதுலேருந்து எண்ணெய் எடுத்தோம்னா அதில் தான் அந்த உலகத்திலேயே வைட்டமின் இ மிக அதிகமாக இருக்குது. வைட்டமின் இ அதில் அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி உலகத்திலேயே நெல்லிக்காயை போல் 100 மடங்கு அதிகம். அதில் தெரியுமா? நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிகம்ங்கிறோம். ஆனால் நெல்லிக்காயை போல் 100 மடங்கு வைட்டமின் சி அதிகமாக உள்ளது என்ன தெரியுமா? ரோஸ்கிப் ஆயில். நம்ம ஊர் ரோஜா பூவில் பழம் வராது. ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் போனீங்கன்னா ரோஜா பூவில் பூசணிக்காயில் அடியில் காய் மேலே பூ வருதா, அந்த மாதிரி ரோஜா பூ மேலே இருக்கும், கீழே காய் இருக்கும். அந்த காய் நெல்லிக்காய் அளவுக்கு பெருசாக இருக்கும். அந்த காய்க்கு பேர் ரோஸ்கிப். ரோஜா பூவின் இடை ரோஸ்கிப் அப்படின்னு பேர். அந்த ரோஸ்கிப் லட்சக்கணக்கான டன், அதாவது 100 டன் 200 டன் விவசாயம் பண்ணி அந்த ரோஸ்கிப்லேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் கெட்டு போகாத வைட்டமின் சி. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது வைட்டமின் சி. அந்த வைட்டமின் சி நெல்லிக்காயை போல் 100 மடங்கு அதிகம் ரோஸ்கிப்பில். நம்ம நெல்லிக்காயில் தான் வைட்டமின் சி அதிகம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்கிட்ட ரோஸ்கிப் ஆயில் இருக்குது. எல்லா லேகியங்கள்லையும் ரோஸ்கிப் ஆயில் போடுவோம். ஏன்னா வைட்டமின் சி உலகத்தில் அதிகமாகிறது ரோஸ்கிப் ஆயில். ரோஜா பூவின் பழம். எல்லா ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் ரோஜா பூவில் பழம் வருது. நான் போயிருக்கேன் இங்கிலாந்துக்கு, ஜெர்மனிக்கு போயிருக்கேன். அங்கே இருக்கிற ரோஜா பூ செடிகள் எல்லாம் கீழே பூசணிக்காயில் பழம் வரும்ல, கீழே பழம் மேலே பூ ரோஜா. அந்த ரோஜா பூவில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நிறைய இதில் இருக்காது. இதே வாசனை இருக்கும். செடியும் இதே ரோஜா பூ செடி தான், வாசனை இதே வாசனை தான் இருக்கும். ஆனால் கீழே பழம் மேலே பூ. அதுக்கு பேர் ரோஜா பூ பழம். ரோஜா பூ பழத்தில் எண்ணெய் எடுத்து நெல்லிக்காயை போல் 100 மடங்கு வைட்டமின் சி அதிகம்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த உலகமெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எண்ணெய்கள் அத்தனையுமே எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். சுமார் ஒரு 50 வகையான மூலிகை எண்ணெய், எசென்சியல் ஆயில்னு பேர். ரோஸ்கிப் ஆயில், லாவெண்டர் ஆயில், வெட்டிவேர் ஆயில், இந்த மாதிரி கொத்தமல்லி விதை எண்ணெய் ஆயில், இந்த மாதிரி தேவதாரு எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்கள் அத்தனையுமே நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
அத்தனை இலையிலும் அந்த எண்ணெய்களை சாப்பிடணும் அவசியம் கிடையாது. எண்ணெய்களை சாப்பிடவே வேண்டாம். சும்மா உடம்புல மேலே தடவினா போதும், அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் மினரல்லாம் இந்த உடம்பு உறிந்து கொள்ளும். மூலிகை எண்ணெய்களை எசென்சியல் ஆயிடுச்சா சாப்பிட்டு பயன்பட வேண்டிய அவசியமே இல்லை. உடம்பு மேலே அது ஆரோமா தெரப்பின்னு பேர். அதுக்கு பேர் ஆரோமா தெரப்பி. லாவெண்டர் ஆயிலில் உடம்பை தேய்ச்சி மசாஜ் பண்ணால் ஆரோமா தெரப்பி. மல்லிகைப்பூ எண்ணெயில் உடம்புல மசாஜ் பண்ணால் அது உடம்புக்கு அத்தனை வியாதியை நீக்கிற சக்தி அதில் இருக்கிற மினரல்ஸ், அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆரோமா தெரப்பி. அதனால் எண்ணெய்களை மேலே தடவி மசாஜ் பண்ணால் போதும், சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிடணும்னு நினைக்கிற போது சில எண்ணெய்கள், திராட்சை விதை எண்ணெய், மாதுளை விதை எண்ணெய், கொத்தமல்லி விதை எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டாதான் மிக உடம்புல தடவுறதை விட அது உணவாக சாப்பிடும். ஏன்னா நமக்கு தெரியும் கொத்தமல்லி விதையை சாப்பிட்டு தான் இருக்கும், மாதுளை விதையை சாப்பிட்டுட்டு தான் இருக்கும், தினம் சாப்பிட்டு தான் இருக்கும். அதனால் சாப்பிடக்கூடிய எண்ணெய்கள் எசென்சியல் ஆயில் ரொம்ப கம்மி தான். எல்லா எசென்சியல் ஆயிலும் 100% எசென்சியல் ஆயில் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிட்டால் கூட இந்த உடம்பு கால் சொட்டு அரை சொட்டுக்கு மேலே ஜீரணிக்காது. அதுக்கு மேலே வயிறு புண்ணாயிரும். அதில் எசென்சியல் ஆயிலாக தெரியாமல் சாப்பிடக்கூடாது. அதை எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் தெரிந்தாலும் சாப்பிடணும். இல்லைன்னா தடவுனா போதும், மசாஜ்னா. அது கூட ஒரு கிராமுக்கு 100 கிராம் பாதாம் எண்ணெய், பிஸ்தா பருப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்ற எண்ணெய்களை கலந்து, கேரியர் ஆயில்ஸ் கலந்து தான் மசாஜ் பண்ணணும். 1 பங்குக்கு 100 பங்கு கலக்க வேண்டியது, கலந்து தான் பண்ணணும். அதெல்லாம் மருத்துவர்களுக்கு தான் தெரியும். அதனால் உடம்புல மசாஜ் பண்ணி ஆரம்ப தெரப்பி மூலியமாக நம்ம எசென்சியல் ஆயிலை உபயோகிக்கலாம். உள்ளே சாப்பிடணுமானா டாக்டர்களுக்கு அறிவுரைகள் படி, உதாரணமாக மாதுளை விதை எண்ணெய், திராட்சை விதை எண்ணெய், பூசணி விதை எண்ணெய், வெளிர் விதை எண்ணெய், கோதுமை முளை எண்ணெய், விட்ஜாம் ஆயில், கொத்தமல்லி விதை எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களில் ஒரு நாளைக்கு எல்லா எண்ணெயும் கலந்தே 1 சொட்டுலேருந்து 2 சொட்டு போதுமானது. தேனில் கலந்து சாப்பிட்டா போதுமானது. அந்த மாதிரி தயாரித்து நாங்கள் நேச்சுரல் ஆர்கானிக் வைட்டமின் டானிக், கடையில் மருந்து கடைகளில் மெடிக்கல் ஷாப்பில் வைட்டமின்ஸ் மாத்திரை விற்கிறாங்களே, மல்டி விட்டமின் மாத்திரை, பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் கிடையாது. நேச்சுரல் வைட்டமின் சி எடுத்தால் கிலோ 1 லட்சம் ரூபா. ஆனால் வைட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் கிலோ 400 ரூபா தான். வைட்டமின் இ ஆயில் ஆர்டிஃபிஷியல் கிலோ 4000 ரூபா. வைட்டமின் இ ஆயில் நேச்சுரல் எடுத்தால் கிலோ 4 லட்சம் ரூபா. அதனால் இயற்கையாக வைட்டமின் ஏபிசிடிஇ பழங்கள் காய்கீரையிலேருந்து எடுக்கிறது ஒன்லி பிரைம் மினிஸ்டர், பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் போய் சேரும், ஏழைகளுக்கு போய் சேராது. ஏழைகளுக்கு கிடைச்சதெல்லாம் உதாரணமாக பைனாப்பிள் எசன்ஸ். ஒரு 20 ரூபாய்க்கு பைனாப்பிள் எசன்ஸ் வாங்கினோம்னா 1000 பேர் சாப்பிடக்கூடிய பாயசத்தில் பைனாப்பிள் வாசனை கப்புன்னு அடிக்கும். பைனாப்பிள் பாயாசம் 20 ரூபா 30 ரூபாய்க்கு பைனாப்பிள் எசன்ஸை உள்ள விட்டோம்னா 1000 பேர் சாப்பிடக்கூடிய பாயாசம் அன்னாச்சி பழ வாசனை கமன்னு மணக்கும். அப்போ அதுதான் ஆர்டிஃபிஷியல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அது உண்மையான அன்னாச்சி பழத்திலிருந்து வந்த வாசனை அல்ல, அதுதான் ஆர்டிஃபிஷியல். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் வைட்டமின் ஏபிசிடிஇ தான் மார்க்கெட்டில் மருந்து கடையில் கிடைக்குது. இதை சாப்பிட்டு நீங்கள் ஏமாந்து உடல்நலம் பெறவே முடியாது. கடையில் விற்கிற கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் கூட உலோகச்சத்துக்கள், தண்ணீரை கரையாது. எந்த கடையில் இரும்பு சத்து மாத்திரை வாங்கி பாருங்கள், கால்சியம் சத்து வாங்கி தண்ணியில் கரைச்சி பாருங்கள், கரையவே கரையாது. தண்ணீரில் கரையக்கூடியது நெருஞ்சில் முள்ளிருந்து கிடைக்கிற கால்சியம், தண்ணீரில் கரையக்கூடியது மஞ்சள் காய்ச்சலிருந்து கிடைக்கிற இரும்பு சத்து, இந்த மாதிரி தான். அதனால் ஆரோக்கியம் வாழ்வதற்கு நமது மூளையை பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரி பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். வருகின்ற நவம்பர் 9, 10, 2019 சனி ஞாயிறு 2 நாட்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டே இருக்கோம். எம்பிபிஎஸ் எம்டி படித்த டாக்டர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். எங்கள் பயிற்சிக்கு நிறைய எம்பிபிஎஸ் எம்டி படித்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. மிக 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 பாராட்டியிருக்காங்க. சார் 2 கோடி ரூபா கொடுத்து எம்டி சீட்டு வாங்கி படித்தேன் சார், 2 கோடி ரூபா கொடுத்து எம்எஸ் சீட்டு வாங்கி படித்தேன் சார், படித்து முடித்து வெளியே 4 வருஷமாக டாக்டராக இருக்கேன் சார். நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் எனக்கு தெரியவே தெரியாது. எல்டிஎல்னா தெரியாது, ஹெச்டிஎல்லாம் தெரியாது. எல்டிஎல் ஹெச்டிஎல்லும் கொலாஸ்ட்ரால் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கொலாஸ்ட்ரால் வேறு, எல்டிஎல் ஹெச்டிஎல் வேறு, கொழுப்பு வேறு, கொலாஸ்ட்ரால் வேறு. இதெல்லாம் இப்போ தான் சார் கற்றுக்கிட்டேன். உங்ககிட்ட 2 கோடி ரூபா கொடுத்து படித்தேன். 2 வருஷம் படிப்பில் யாருமே சொல்லித்தரல சார். எல்லாருமே எல்டிஎல் இஸ் பேட் கொலாஸ்ட்ரால் தான் சார் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொல்லி கண்ணீர் விட்டு அழுத எம்பிபிஎஸ் எம்டி படித்த டாக்டர் நிறையா பேர். அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் நிறைந்து இருக்குது இந்த இயற்கை மருத்துவத்தில். இந்த இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம், உணவு மருத்துவத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மனிதனின் சரியான உணவு எது,
மனிதனுடைய சரியான உணவுலேருந்து நமக்கு இந்த உடம்புல எவ்வளவு பற்றாக்குறை கிடைக்குது, அந்த பற்றாக்குறையை நீக்குவது எப்படி, பற்றாக்குறையை நீக்கினால் பரிபூர்ண உடல்நலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உடம்புக்கு கால்சியம், இரும்பு, இந்த மாதிரி வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ எவ்வளவு பற்றாக்குறை கிடைக்குதோ அந்த பற்றாக்குறை தான் வியாதி, ஆரோக்கியமின்மை. அந்த பற்றாக்குறை நீக்க கற்றுக்கொண்டால் பரிபூர்ண உடல்நலம் பெற்று சீரும் சிறப்புடன் வாழலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.